புத்தக பிரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசின் அடுத்த பகுதியான 5ஆம் பகுதியை காணலாம் வாருங்கள். மோகன் கடைக்காரர் கொடுத்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான். அவர் கொடுத்த முகவரியில் இருந்த வீடு பூட்டி இருந்தது. யாழினியை பற்றி விசாரித்து அறிய யாராவது வருகிறார்களா என்று இங்கும் அங்கும் பார்த்தான். அப்பொழுது அந்த வீட்டை கடந்து சென்ற ஒரு பெரியவரை நிறுத்தினான் மோகன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓட் சூட்டு அணிந்திருந்த மோகனை மேலும் கீழும் பார்த்தார் அந்த பெரியவர். ஏனென்றால் அது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசிக்கும் இடம். அந்த இடத்திற்கு அப்படிப்பட்ட படோடபமான உடை மிகவும் புதிது. யாழினி வீட்டில் இல்லையா என்றான் மோகன். அவன் யாழினிக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் போல. பாப்பா வீட்டில் இல்லை போலிருக்கு. உங்களுக்கு அவங்களை பார்க்கணும்னா கொஞ்சம் காத்திருங்க, அவங்க இப்போ வந்துடுவாங்க. அவங்க கோவில்களுக்கு போயிருப்பாங்க. சூடம் பத்து எல்லாம் டெலிவரி பண்ணுவதற்காக போயிருக்காங்க. அப்படியா? ஆமாம், அப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா பரதன் வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க. பரதன் யாரு? அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். அவர் கூறியது மோகனுக்கு அதிர்ச்சி அளித்தது. என்று கூற வேண்டிய அவசியமில்லை. கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா என்றான் அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல். ஆமாம், இன்னும் 2-3 மாதத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. மோகனின் தரப்பு அமைதியாய் போனது. வெகு சொற்ப நேரம் எடுத்துக்கொண்டு அவனது மூளை பரபரவென யோசித்தது. கல்யாண தேதி முடிவாயிடுச்சா என்றான். இன்னும் இல்லை. யாழினி அம்மா அப்பா இறந்து இன்னும் 1 வருஷம் முடியலை. வருஷம் திரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமுன்னு அந்த பொண்ணு காத்திருக்கு. அவங்க அப்பா சிற்பி ரொம்ப நல்ல மாதிரி. பரதன் வீடு எங்கே இருக்குது? இங்கேருந்து ரொம்ப தூரமா? அவங்க வீடு இருக்கிறது கோகுல் நகர். அங்கே போக 1/2 மணி நேரம் ஆகும். ஓ, நீங்கள் எதுக்காக சார் யாழினியை பார்க்கணுமுன்னு என்றார் அந்த பெரியவர். கேள்வி மேல் கேள்வி கேட்ட மோகனிடம். கல்யாணத்துக்காக என்று சற்று நிறுத்தியவன், கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு வந்தேன் என்றான். ஓ, கல்யாண கான்ட்ராக்டா? யாழினி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும். லேசாக தலையசைத்து விட்டு அவன் முன்பின் பார்த்திராத பரதன் மீது கொதித்து கொண்டிருந்த கோபத்துடன் தன் காரில் ஏறி அமர்ந்தான் மோகன். பரதனை குத்துவதாக நினைத்து கொண்டு காரின் ஸ்டியரிங் வீலை ஓங்கி குத்தினான். யாழினி யாரோ ஒருவனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? யார் அந்த பரதன்? அவள் ஏன் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை அவளது பெற்றோர் இந்த திருமணத்தை நிச்சயம் செய்து விட்டிருந்தார்களா? எது செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன் யாழினியை பற்றியும் பரதனை பற்றியும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது எப்படி? பட்டென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பரத்தின் அறையில் மேஜையின் மீது இருந்த குறிப்பை புகைப்படம் எடுத்த ஞாபகம் வந்தது. அது கோவையைச் சேர்ந்த துப்பறியும் நிறுவனத்தின் விவரங்கள் அடங்கிய குறிப்பு. ரேட்டிங்கில் 6.78 மதிப்பெண் பெற்று கோவை மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றிருந்தது அந்த துப்பறியும் நிறுவனம். அதிலிருந்த என்னுடன் தொடர்பு கொண்டான் மோகன். அழைப்பு ஏற்கப்பட்டது. சிவபுரம் ஏஜென்சி டிடெக்டிவ் என்றான் அழைப்பை ஏற்றவன். எனக்கு ஒரு பெண்ணை பற்றின எல்லா விவரமும் தெரியணும். தெரிஞ்சிடலாம் சார். அந்த பொண்ணு யார்? நீங்கள் யார்? என் பேர் மோகன். பொண்ணு பேர் யாழினி. அவங்க அப்பா சிற்பி. யாழினியின் வீட்டு முகவரியையும் கைபேசி எண்ணையும் வழங்கினான் மோகன். கண்டுபிடிச்சிடலாம் சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் பெயர் முகேஷ் சர்மா சார். உங்களுக்கு அவங்களை பற்றி பர்டிகுலராக என்ன தெரியணும் சார்? எனக்கு அவங்களை பற்றி எல்லாமே தெரியணும், கம்ப்ளீட்டாக. முக்கியமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை பற்றி. உங்களுக்கு இந்த விவரம் எப்போ வேணும் சார்? இப்போவே வேணும் என்று குண்டை தூக்கி போட்டான் மோகன். முகேஷ்க்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. இவனுக்கு என்ன பைத்தியமா? வழக்கை ஒப்படைத்த உடனே எப்படி விவரங்களை கொடுப்பது? சாரி சார், எங்களுக்கு குறைஞ்சது 24 மணி நேரமாவது வேணும். நான் உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? 25,000 சார். நான் உங்களுக்கு 50,000 தரேன். காதில் இருந்த தொலைபேசியை பின்னால் இழுத்து அவநம்பிக்கையுடன் பார்த்தான் முகேஷ்.
என்னால் 24 மணி நேரம்லாம் காத்திருக்க முடியாது. கிடைக்கும் இன்ஃபர்மேஷனை இம்மிடியேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷூர் சார். அழைப்பை துண்டித்தான் மோகன். தனக்கு வழங்கப்பட்ட வழக்கை பற்றி நினைத்து கொண்டிருந்தான் முகேஷ். யார் இந்த மனிதன்? எதற்காக அவன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறான்? அவனது கைபேசியிலிருந்து எழுந்த ஒளியால் அவனது எண்ணம் அறுபட்டது. அவனுடைய வங்கி கணக்கில் 50,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதை யார் அனுப்பியது என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அனுப்புனர் பெயரை சோதித்து பார்த்து கொண்டான். அவன் எண்ணியபடியே மோகன் என்று இருந்தது. நாற்காலியை விட்டு குதித்து எழுந்த முகேஷ் தனது உதவியாளரை அழைத்தான். கருப்பு. எஸ் சார். யாழினியின் முகவரியை தாங்கிய துண்டுச்சீட்டை அவனிடம் நீட்டினான். இந்த அட்ரஸில் இருக்கிற பொண்ணு பேர் யாழினி. அவங்களை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் கோ. துரிதமாய் வேலை செய்து கொண்டிருந்த மோகனின் மூளைக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் பிடிப்பட்டது. அவன் கோவைக்கு வந்திருக்கும் விஷயத்தை அவனது குடும்பத்திடம் மருத்துவர் கூறிவிட்டிருந்தால் என்ன ஆவது? தான் இங்கு வந்த வேலை சீக்கிரம் முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அவன் இருந்ததால் அதை பற்றி அவன் யோசிக்காமல் விட்டுவிட்டான். ஆனால் இங்கு நிலைமை சுலபமாக இருப்பதாய் தெரியவில்லை. யாழ்னிக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது. அவன் நினைத்தது போல இது சுலபமாய் முடியாது. இந்நேரம் அவனது குடும்பத்தார் அவனை தேட துவங்கி இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கோவைக்கு வந்துவிடலாம். அப்படி நடக்க கூடாது. அவர்கள் நிச்சயம் யாழினியை அடையவிட மாட்டார்கள். வேண்டாத வேதாந்தத்தை பேசி கொண்டிருப்பார்கள். அதுவும் அவள் ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டவள். தெரிந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம். தன்னுடன் கல்லூரியில் படித்த நண்பர்களை நினைவு கூர்ந்தான் மோகன். அவனுடன் பயின்ற ருத்ரேஷ் திருச்சியில் வசிப்பது அவன் நினைவுக்கு வந்தது. தன் திட்டத்திற்கு அவன் சரியானவனாக இருப்பான் என்று தோன்றியது மோகனுக்கு. ருத்ரேஷ் சிறிது அப்பாவி. நண்பர்கள் கூறும் எல்லா கட்டுக்கதைகளையும் நம்பிவிடக்கூடியவன். மோகன் கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவன் என்பதால் அவன் மீது ருத்ரேஸ்வரனுக்கு ஒரு அதிக மரியாதை இருந்தது. ருத்ரேஸ்வரனை அழைத்தான் மோகன். புதிய எண்ணிலிருந்து வந்த அழைப்பாக இருந்தாலும் அதை ஏற்றான் ருத்ரேஷ். ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஹாய் ருத்ரேஷ், நான் மோகன் பேசுகிறேன். மோகன் சந்தோஷத்தில் அரற்றினான் ருத்ரேஷ். எப்படி இருக்க ருத்து? பெண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் என்னை கூப்பிடலை? அப்போது நீ லண்டனில் இருந்த, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. பை தி வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னோட கல்யாணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சிரித்தான் மோகன். தேங்க்யூ மோகன். நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அவன் செய்ய வேண்டியதை கூறினான் மோகன். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். ஒரு கிழவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை ஃபூல் பண்ணணும், அவ்வளவுதான். விடு, செஞ்சிடலாம். இரு, நான் ஒய்ஃபோட போனை கொண்டு வரேன். சரி. தன்னுடைய மருத்துவரான சுதாகரனுக்கு ஃபோன் செய்து அந்த அழைப்பை கான்ஃபரன்ஸில் ருத்ரேஷின் அழைப்புடன் இணைத்தான் மோகன். அந்த அழைப்பு ஏதோ ஒரு நோயாளியிடம் இருந்து வந்ததாக எண்ணி ஏற்றார் சுதாகரன். ஹலோ டாக்டர். மோகனின் குரலை கேட்ட மருத்துவர் துணுக்குற்றார். மோகன், மோகன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? மோகன், ரிலாக்ஸ் டாக்டர். நீங்கள் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறதை பார்த்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டதா உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நினைக்க போகிறாங்க என்றான் கிண்டலாய். மருத்துவருக்கு நன்றாகவே புரிந்தது மோகன் தன்னை எகத்தாளம் செய்கிறான் என்று. அவர் மோகனை மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருந்ததற்கு காரணமே அவன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தான் என்பதால் தான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இங்கே வரும்போது அண்ணா அன்னிக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். எங்கே? டாக்டர், உங்கள் ஸ்மார்ட்னஸை எல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. என்ன கூறுவது என்று தெரியாமல் விழித்தார் மருத்துவர். சரியாக அதே நேரம் மோகனின் திட்டப்படி இயர்ஃபோன் பொருத்தப்பட்ட தன் மனைவியின் கைபேசியை ஒலிக்கச் செய்தான் ருத்ரேஷ். இது திருச்சி வானொலி நிலையம், பண்பலை வரிசை. இப்போது நேரம் மாலை 6:30:22. இந்த வானொலி அறிவிப்பை கேட்ட மருத்துவர் விழிப்படைந்தார். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா மோகன் என்றார். அவருக்கு பதில் கூறாமல் வெற்றி புன்னகை பூத்தான் மோகன். ஏன் அமைதியாக இருக்கீங்க மோகன்? நீங்கள் எனக்கு பதில் சொல்லலைன்னா என்ன? அதுதான் ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுச்சே. சிட்,
மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் மோகன். தன்னுடைய யூகம் சரி என்று மருத்துவர் நினைக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் எதுக்காக திருச்சி போனீங்க? கோவை போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. நான் எதுக்காக திருச்சி வந்தேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா இருக்கேன்னு அண்ணா கிட்ட சொல்லிடுங்க. அழைப்பை துண்டித்தான் மோகன். செய்வதறியாமல் திகைத்து நின்றார் மருத்துவர். ஏனென்றால் மோகன் அவருக்கு அழைப்பு விடுத்ததிலிருந்து லேண்ட்லைன் எண்ணுக்கு அவனுக்கு திரும்ப ஃபோன் செய்யக்கூட முடியாது. ருத்ரேஸ்வரனுக்கு நன்றி கூறிவிட்டு தனது காரை ஸ்டார்ட் செய்து பரதன் வீட்டை நோக்கி செலுத்தினான் மோகன். யாழினியின் இல்லத்தில் அவன் சந்தித்த பெரியவர் கூறிய வழியை பின்பற்றி சென்று கொண்டிருந்தான். யாழினியை பற்றி அனைத்தையும் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசரத்தில் இருந்தான் அவன் உள்மனம் கூச்சலிட்டு கொண்டிருந்தது. தான் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று அவனுக்கு புரியவில்லை. அந்த சூழ்நிலையை தன் கைக்குள் கொண்டு வர முடியுமா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. காரின் பிரேக்கை அவன் சட்டென்று அழுத்த அந்த கார் கிரீச்சிட்டு நின்றது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குத்திட்டு நின்ற அவனது கண்கள் நெருப்பை உமிழ்ந்தது. அங்கிருந்த ஒரு பேருந்து நிறுத்தத்தில் யாழினி ஒருவனுடன் நின்று கொண்டிருந்தாள். அவனது கண்கள் அவர்களின் மீது இல்லை யாழினியின் மீது இருந்தது. நமக்கு நன்றாகவே தெரியும் அவள் அந்த ஒருவனுடன் பேசி கொண்டிருந்தது மோகனுக்கு பிடிக்கவில்லை என்று. ஏனென்றால் அவனுடைய யூகத்தின்படி அது பரதனாகத்தான் இருக்க வேண்டும். யாழினிக்கு நிச்சயம் செய்யப்பட்ட அதே பரதன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவளை விழுங்கிவிடுபவன் போல அவளை பார்த்து கொண்டிருந்தான் மோகன். மோகனின் கணிப்பு சரியானதுதான். யாழினி அங்கு நின்றிருந்தவன் பரதன்தான். முகமெல்லாம் பல்லாய். யாழினி நோக்கி சிரித்து கொண்டிருந்த மோகன் முகத்தை அடித்து பெயர்க்க வேண்டும் என்று தோன்றியது மோகனுக்கு. அவள் அவனுடைய யாழினி. மோகனை யார் என்றே தெரியாத யாழினி. யாழினியுடனான பரதனது நெருக்கத்தை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை மோகனால். யாழினியின் முகபாவத்தை உன்னிப்பாய் கவனித்தான் மோகன். ஏதோ கூற ஆமென்று தலையசைத்து மெலிதாய் புன்னகைத்தாள் யாழினி. பரதனோ முகமெல்லாம் பல்லாய் சிரித்து கொண்டு நின்றான். அது மோகனின் வயிற்றை எரியச் செய்தது. பொதுவாக அவன் பொறாமை குணம் கொண்டவன் அல்ல. ஆனால் இப்பொழுது அவனுக்கு பொறாமையாயிருந்தது. அவனை பொறுத்தவரை அந்த பெண் அவனுக்கு சொந்தமானவள். அவனிடம் மட்டும் சிரித்து பேச வேண்டியவள். தனது கைபேசியை எடுத்து துப்பறிவாளன் முகேஷுக்கு ஃபோன் செய்தான். அவனது அழைப்பை உடனடியாக ஏற்றான் முகேஷ். சொல்லுங்க மோகன் சார், நான் ஏது சொன்னாலும் கேள்வி கேட்காம உடனே செய்ய சில பேர் எனக்கு வேணும். வேலை கிடைச்சா போதும்னு நிறைய பேர் காத்திருக்காங்க சார். அவங்க எதிர்பார்க்குறதை விட அதிகமான சம்பளம் கொடுப்பேன். சரிங்க சார், என்ன வேலை? அடியாள் வேலை. எனக்கு ஒரு கேங்கை தெரியும். அவங்க காசுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அவங்க எனக்கு உண்மையானவங்களாக இருப்பாங்க சார். அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு என் நம்பரை கொடுங்க. சரிங்க சார். அழைப்பை துண்டித்தான் முகேஷ். யார் இந்த மோகன்? எதுக்காக கோவைக்கு வந்திருக்கிறான்? எதுக்காக அவனுக்கு அடியாளுங்க தேவைப்படுறாங்க? எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். கை நிறைய பணம் கொடுக்கிறான். அதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? மோகன் கேட்டது போல் வேலையை கச்சிதமாய் செய்யக்கூடிய நாகசாமிக்கு ஃபோன் செய்தான் முகேஷ். என்னப்பா ஜேம்ஸ் பாண்டி, எப்படி இருக்க என்றான் நாகசாமி. நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வேலை வச்சிருக்கேன். நீ எனக்கு வேலை வச்சிருக்கியா? தோ பர்றா என்று கொக்கரித்தான் நாகசாமி. ஆமாம், ஒரு பெரிய பணக்காரனுக்கு கொஞ்சம் பாடிகார்ட்ஸ் தேவைப்படுறாங்க. நான் அவர்கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் வேலை அது இல்லையே. சொல்கிறதை கேளு நாகா. அவர் சொல்கிறதை செஞ்சால் நீ எதிர்பார்க்குறதை விட அதிகமாக பணம் கொடுப்பார். ஓ, அவருக்கு நம்பிக்கையான ஆள் தான் வேணும்னு கேட்டார். நாங்கள் செய்கிற வேலை வேணால் தப்பாக இருக்கலாம் முகேஷ், ஆனால் கை நீட்டி பணம் வாங்கிட்டா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம். அப்படின்னா அவருக்கு தேவையான ஆளுங்க நீங்கள் தான். சரி, அவர் நம்பரை கொடு, அனுப்பி வைக்கிறேன். அவர் பெயர் மோகன். சரி, அவர் சொல்கிற வேலையை எதிர்கேள்வி கேட்காம செய்யணும். அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சது. மோகனின் கைபேசி எண்ணை நாகசாமிக்கு அனுப்பி வைத்தான் முகேஷ். இதற்கிடையில் மோகனின் கவனம் முழுக்க யாழினியின் மீதே இருந்தது. அவளிடம் ஒரு பழச்சாறு டம்ளரை நீட்டினான் பரதன். அதை பருகத் தொடங்கிய யாழினி ஏதோ கூறினாள். பரதன் அவள் வேண்டாம் என்பது போல் தலையசைத்து தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். நடராஜன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள் என்பது அவனுக்கு புரியாவிட்டாலும் பரதன் கேட்ட எதையோ யாழினி மறுதளித்தாள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது.
அது பாலை நிலத்தில் தோன்றிய கானல் நீர் போல் அவனுக்கு சிறிய சந்தோஷத்தை தந்தது. அவர்களது அணுகுமுறையை பார்க்கும்போது அவர்கள் காதலர்கள் அல்ல என்பதும் அவனுக்கு உறுதியானது. பரதன் கொடுத்த பழச்சாற்றை யாழினி பருகி முடித்த பின் அந்த வழியாக சென்ற ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் யாழினியை அனுப்பி வைத்தான் பரதன். அவளை நோக்கி கையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள் யாழினி. தனது இருசக்கர வாகனத்தை கிளப்பிக்கொண்டு பரதனும் அங்கிருந்து சென்றான். அவர்கள் இருவரையில் யாரையுமே பின்தொடர்ந்து செல்லாமல் அங்கேயே நின்றிருந்தான் மோகன். அப்பொழுது அவனுக்கு நாகசாமியிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்ற மோகன் நாகசாமி பேச துவங்கும் முன், நாகசாமி என்றான். என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என்றான் நாகா. முகேஷ் சொன்னார். நான் உங்களுக்கு என்ன சார் செய்யணும்? ஹோட்டல் ரெட் கோல்டுக்கு வந்துருங்க என்றான். வந்து என்னை பாருங்க. எப்போ சார் வரணும்? இப்போ. சரிங்க சார் என்று அழைப்பை துண்டித்துவிட்டு ரெட் கோல்டு ஹோட்டலை நோக்கி விரைந்தான் நாகசாமி. மோகன் தங்கியிருந்த 5 நட்சத்திர ஹோட்டலை கூறியது அவனுடைய தகுதி எப்படிப்பட்டது என்று வரவேற்பாளரிடம் வந்த நாகசாமி, சென்னையிலிருந்து வந்த மோகன் எந்த ரூமில் தங்கியிருக்கார் என்றான். வரவேற்பாளர் பதில் கூறுவதற்கு முன் ரூம் நம்பர் 210 என்ற மனிதனை நோக்கி திரும்பிய நாகசாமி, உங்களுக்கு அவரை தெரியுமா என்றான். ஆம் என தலையசைத்தான் அந்த மனிதன். அவர் எங்கே இருக்காரு? உங்க முன்னாடிதான். அங்கும் இங்கும் பார்த்தான் நாகசாமி. நான் தான் மோகன் என்றான் அவன். திகைப்புடன் அவனை பார்த்தான் நாகசாமி. தான் ஒரு சுவாரஸ்யமான மனிதனின் முன் நிற்பதை புரிந்து கொண்டான் அவன். சார், நீங்கள் வர சொன்னீங்கன்னு. ஆமாம், வாங்க காரில் பேசிக்கலாம் என்று தலையசைத்து நாகசாமி மோகனை நோக்கி தொடர்ந்தான். அவர்கள் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் காரை கொண்டு வரேன் என்றான் மோகன். சரிங்க சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிடுங்க, எனக்கு தேவை. சரிங்க சார். எஸ்யூவி வகை BMW காரை பார்த்த நாகா விக்கித்து நின்றான். காரில் ஏறி அமருமாறு அவனுக்கு சைகை செய்தான் மோகன். நான் ஓட்டட்டுமா சார் என்ற நாகாவை பார்த்து, வேண்டாம் என்றபடி லேசாய் புன்னகைத்தான் மோகன். காரில் ஏறி அமர்ந்து கொண்ட நாகா, நாங்கள் என்ன சார் செய்யணும் என்றான். நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆனால் அவளுக்கு ஏற்கனவே வேறொருத்தர் கூட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. யார் சார் அந்த பொண்ணு? அவங்க பேர் யாழினி. அவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் முகேஷின் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் கூறுவதை செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அவன் கேட்காமல் நிறுத்தி கொண்டான். நான் சொல்கிறதை செஞ்சால் போதும். சரிங்க சார். நாகாவின் அணுகுமுறை மோகனுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. தன்னுடைய இடைவெளியில் நாகா நின்று கொண்டான். அவனை தேர்ந்தெடுத்து தன்னிடம் அனுப்பி வைத்த முகேஷ்க்கு திறமையானவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையும் அவனுக்கு தோன்றியது. விரைவிலேயே யாழினியை பற்றிய அனைத்து விவரங்களையும் முகேஷ் தனக்கு வழங்கிவிடுவான் என்று அவன் நம்பினான். ஒரு பூங்காவிற்கு அருகில் காரை நிறுத்தச் சொல்லி கேட்டுக்கொண்டான் நாகா. அங்கு அவனுடைய நண்பர்கள் 4 காத்திருந்தார்கள். அவர்களை மோகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். உங்களுக்கு இன்னும் ஆளுங்க வேணும்னா வர சொல்கிறேன் சார் என்றான். இப்போதைக்கு இவங்க போதும் என்ற மோகன் அவர்கள் எதிர்பாராத வண்ணம் தலைக்கு 1 லட்சம் வழங்கி திக்குமுக்காடச் செய்தான். வேலையை ஆரம்பிக்கும் முன்பே இவ்வளவு பணம் கொடுத்த ஒருவனை அவர்கள் இதற்கு முன் கண்டதே இல்லை. அவர்களுக்கு மேலும் இன்ப அதிர்ச்சி அளிக்கும் முன்னம், இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சதுக்கு பிறகு டபுளாக கொடுக்கிறேன் என்றான். அவர்களது முகங்கள் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அவர்கள்தான் பணத்திற்காக எதையும் செய்பவர்களாயிற்றே. இப்பொழுது அவர்கள் மோகனுக்காக எதையும் செய்ய தயாரானார்கள், கொலை செய்யவும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யவே கூடாது என்றும் அவர்களுக்கு கூறினான் மோகன். அதை கவனமாய் மனதில் ஏற்றிக்கொண்ட அவர்கள் அவன் கொடுத்த முதல் வேலையை செய்ய தயாரானார்கள். அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய மோகனுக்கு முகேஷிடமிருந்து கைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்றான் மோகன். யாழினி மேடத்தை பற்றி எல்லா விபரத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் சார், நான் செக் பண்ணுறேன். நாகா உங்களை மீட் பண்ணிட்டானா சார்? யா, மீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். யூ ஆர் வெல்கம் சார். உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். ஷூர், தேங்க்யூ. அழைப்பை துண்டித்துவிட்டு
முகேஷ் தனக்கு அனுப்பி வைத்திருந்த விவரங்களை படிக்க துவங்கினான். அதை படிக்கும் பொழுது அவனது முகத்தில் எந்த மாற்றமும் தோன்றவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரியை படித்த பொழுது அவனது இதழ்கள் புன்னகை புரிந்தன. யாழினியின் அப்பா சிற்பியும் பரதனின் அப்பா அன்புவும் நண்பர்கள். யாழினியின் பெற்றோர் இறந்தபின் அவளுக்கு யாரும் இல்லை என்பதால் தன் மகனை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற முடிவு செய்திருந்தார் பரதனின் அப்பா அன்பு. நிம்மதி பெருமூச்சு விட்டான் மோகன். ஏனென்றால் அது காதல் திருமணம் அல்ல. யாழினியின் முகத்தில் தெரிந்த பாவங்களை வைத்து பார்க்கும்போது அவள் பரதனை ஆழமாய் காதலிப்பதாய் தோன்றவில்லை அவனுக்கு. நாகசாமியும் அவனது நண்பர்களும் இப்பொழுதிலிருந்து யாழினியையும் பரதனையும் பின்தொடர ஆரம்பித்து இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை அழைக்கலாம். அதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் ஹோட்டல் அறைக்கு செல்ல விருப்பமில்லாத அவன் தனது காரின் சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான். சில்லென்ற குளிர்காற்று வீசி கொண்டிருந்தது. மழை வரும் போல் தோன்றியது. காலை முதல் வெயில் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது காலநிலை ரம்மியமாயிருந்தது. மணி 7 ஆனது. அப்பொழுது நாகசாமியின் நண்பனிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. சொல்லுங்க சபாபதி. சார், யாழினி மேடம் எங்கேயோ போகிறாங்க. நீங்கள் அவங்களை ஃபாலோ பண்ணி போங்க. எங்கே போகிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்க சார். பரதனை பின்தொடர்ந்து சென்ற நாகசாமியின் அழைப்புக்காக காத்திருந்தான் மோகன். அவன் எதிர்பார்த்தது போலவே நாகசாமி அவனுக்கு அழைப்பு விடுத்தான். பரதன் எங்கேயாவது போகிறானா என்றான் மோகன். ஆமாம் சார், இப்போதான் சபாபதி எனக்கு பேசினான். யாழினி மேடமும் எங்கேயோ போகிறாங்களாம். அவங்க 2 பேரும் எங்கேயோ மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், அவங்க எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்க சார். தனது லைவ் லொக்கேஷன் மோகனுக்கு ஷேர் செய்தான் நாகா. அந்த இடத்தை நோக்கி தன் பயணத்தை துவக்கினான் மோகன். அவர்களது யூகம் சரிதான். பரதன் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தாள் யாழினி. அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தான் பரதன். லேசாய் தூர ஆரம்பிக்கவே இருவரும் பயணிகள் நிழற்குடையின் அடியில் நின்றார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக மழையின் வேகம் அதிகரித்தது. சபாபதியும் மற்றொருவனும் அவர்கள் நின்றிருந்த அதே நிழற்குடையின் அடியில் வந்து நின்றார்கள். யாழினியை பார்த்துவிட்டு அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டார்கள். அதை பரதன் கவனிக்க தவறவில்லை. நம்ம போகலாம் வா யாழினி என்றான் பரதன். மழை ரொம்ப அதிகமாக பெய்யுதே என்றால் யாழினி தயக்கத்துடன். பரவாயில்லை, இந்த இடம் எனக்கு சரியா படலை. ஏண்டா தயிர்வடை, பாப்பா தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுதில்ல, எதுக்கு இங்கிருந்து போகணும்னு நினைக்கிற என்றான் சபாபதி பரதனை பார்த்து. இதுக்கு தான் சொன்னேன், வா போகலாம் என்றான் பரதன். எங்கே போக போகிற என்றான் சபாபதி உடன் வந்த மற்றொருவன். சரி போகலாம் என்று ஒரு அடி எடுத்து வைத்த யாழினியின் முன் அவள் வழியை மறித்து நின்ற சபா. என்ன பாப்பா அவ்வளவு அவசரம்? கொஞ்ச நேரம் எங்கள் கூடிய ஜாலியாக இருந்துட்டு போயேன் என்றான். அவனை பிடித்து தள்ள முயன்றான் பரதன். ஆனால் சபாபதியின் ஆஜானுபாகுவான தோற்றத்தை அசைக்கக்கூட முடியவில்லை அவனால். சபாபதி அவனை லேசாய் பிடித்து தள்ள சாலை ஓரத்தில் தேங்கி நின்ற மழைநீரில் தொப்பென்று விழுந்தான் பரதன். சபாபதியுடன் வந்த மற்றொருவன் அவனை எட்டி உதைக்க துவங்கினான். பரதன் என்று அலறினாள் யாழினி. தன் முதுகில் சொருகி வைத்திருந்த முழநில கத்தியை வெளியில் எடுத்தான் சபாபதி. அது பரதனின் ஈரல் குலையை நடுங்கச் செய்தது. யாழினி சிறிதும் எதிர்பாராத வண்ணம் அங்கிருந்து துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட்டம் எடுத்தான் பரதன். அவளுக்கு தாளாத அதிர்ச்சி அளித்தது. இப்படிப்பட்ட பயங்கரமான ரவுடிகளிடம் அவளை தனியாய் விட்டுவிட்டு எப்படி அவன் ஓடி போகலாம்? அவளது கண்கள் கலங்கின. அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இவனெல்லாம் உன்னை வாழ்நாள் முழுக்க வச்சு காப்பாற்றுவான்னு எப்படி நம்பி அவன் கூட வந்த என்றபடி அவளை நெருங்கினான் சபாபதி. யாழினிக்கு அவமானம் தாங்கவில்லை. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனிதர்கள் எல்லாம் தன்னை எள்ளி நகையாடும்படி வைத்து விட்டானே பரதன். இங்கும் அங்கும் பார்த்தபடி பயத்துடன் பின்னோக்கி நகரத் துவங்கினாள் யாழினி. யார் மீதோ மோதிக்கொண்டு தடுமாறி அவளது தோலை பிடித்து கீழே விழாமல் தாங்கியது 2 வலிமையான கரங்கள். பின்னால் திரும்பி பார்த்த அவள் கோட்டு சூட்டு அணிந்த ஒருவன் அவளை அழுத்தமான பார்வை பார்த்தபடி நின்றிருந்ததை கண்டாள். தன்னையே ஆழமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை ஏறிட்டாள் யாழினி. அந்த மனிதன் வேறு யாருமல்ல, நமது ஹீரோ மோகன்தான். சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க என்றாள் மோகனிடம் யாழினி. அவளது நடுக்கம் நிறைந்த குரல் அங்கு கையில் கத்தியுடன் நின்றிருந்த சபாபதியையும் அவனது நண்பனையும் நோக்கி மோகனின் பார்வையை திருப்பச் செய்தது.
அதே நேரம் வேறு சிலர் இருசக்கர வாகனங்களில் அங்கு வந்தனர். அவர்கள் வண்டியை விட்டு இறங்கி மோகனுக்கும் சபாபதிக்கும் நடுவில் நின்றனர். அவர்களை பார்த்த சபாபதி உஷாரானான். இங்கே பாரு முருகா, இந்த விஷயத்தில் நீ வராத என்றான் சபாபதி. நீயும் நாகாவும் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் இன்னும் மறக்கலை. நீ சொன்னால் நான் இங்கிருந்து போயிடுவேனா, அதுவும் இப்படி ஒரு டக்கரான குட்டியை விட்டுட்டு என்றான் யாழினியை பார்த்து. மோகனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பதற்றத்துடன் மோகனை ஏறிட்டான் சபாபதி. வந்திருப்பவர்கள் யார் என்று யூகித்து கொண்டான் மோகன். இவர்கள் நாகசாமியின் எதிர் அணியினர் என்று யூகித்து கொண்டான் மோகன். இவர்கள் ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. தான் எழுதி இயக்கிய நாடகத்தின் திரைக்கதை மாறிப்போன விஷயம் மோகனுக்கு புரிந்தது. தான் உண்மையிலேயே யாழினிக்காக தான் சண்டையிட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது என்ற உண்மையும் அவனுக்கு உரைத்தது. மோகனுடன் வந்திருந்தவர்கள் 4. சபாபதியுடன் இருந்ததோ ஒரே ஒருவன். யாழினியை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான் முருகன். அடுத்த நொடி அவன் உடல் அதிரும் வண்ணம் அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டான் மோகன். அதை எதிர்பார்க்காத அவன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். அவனுடன் வந்த மற்ற 4 மோகனின் மீது பாய்ந்தார்கள். வெறி பிடித்த பைத்தியக்காரன் மீது அவர்கள் பாய்ந்தால் அவர்கள் நிலை என்னவாகும்? அவர்கள் வெளுத்து வாங்கப்பட்டார்கள். அவர்களை குமுறி எடுத்து விட்டான் மோகன். அதை கண்ட சபாபதியும் அவனது நண்பனும் கூட மிரண்டு போனார்கள். அடிதடியை தொழிலாக கொண்ட அவர்களுக்கு தெரியாதா ஒரே நேரத்தில் 4 ரவுடிகளை சமாளிப்பது என்பது சாமானிய விஷயம் இல்லை என்பது? நடந்த சண்டையில் மோகனுக்கும் அடி விழுந்தது. அவனது கன்னத்தில் கிழிசல் ஏற்பட்டு ரத்தம் பெருகியது. ஆனால் அதெல்லாம் அவனை தடுத்து நிறுத்திவிட முடியவில்லை. யாழினியை தொட நினைத்த ஒருவனை அவன் விட்டுவிடுவானா என்ன? அடி கொடுத்தே பழக்கப்பட்ட அந்த ரவுடிகளால் மோகனின் பலம் வாய்ந்த குத்துகளுக்கு முன் நிற்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஓடுமாறு சபாபதிக்கும் சைகை செய்தான் மோகன். ஏ பொண்ணு, தன்னை பற்றி கவலைப்படாமல் உன்னை காப்பாத்தின இப்படிப்பட்ட ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் சபாபதி ஓடியபடி. அது மோகனின் முகத்தில் புன்னகையை கொண்டு வந்தது. ஆனால் யாழினிக்கோ சங்கடத்தை வார்த்தது. அந்த ரவுடி கூறியது போன்ற ஒருவன் பரதன் இல்லை என்ற யதார்த்தம் அவளை சுட்டது. யாழினியை நோக்கி திரும்பினான் மோகன். அப்பொழுதுதான் அவள் கன்னத்தில் வழிந்த இரத்தத்தை கவனித்தாள் அவள். உங்களுக்கு அடிபட்டிருக்கு சார் என்றால் படபடப்புடன். பரவாயில்லை என்று புன்னகைத்தான் மோகன். யார் என்றே தெரியாத அவன் மீது பரிதாபம் கொண்டாள் யாழினி. இத்துடன் காதல் பிசாசின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.